ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கொத்தமல்லி க்ளீனிங் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீட்டில் நான் வெயில் எதுவுமே இல்லாமல் ஜன்னலில் வடித்த கொத்தமல்லி செடியை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அருமையான இந்த செடி வெயிலே படாமல் ஜன்னலில் வச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இது எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் டிப்ஸு சொல்கிறேங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம கொத்தமல்லி இலைகளை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, அவங்கள வச்சே கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ண வைக்கலாங்க. எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க, ஆசையாகவும் இருக்கும் அவங்களுக்கு. இதுக்காக நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இதோட வேர் பகுதி க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் வாங்கும்போதே வேர் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருந்தது. இதை நல்லா எடுத்து பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முறையில் க்ளீன் பண்ணும்போது இலைகள் தனியாகவும் நமக்கு காம்பு தனியாகவும் வந்துடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டைமில் குழந்தைங்கள வெளியே விடவும் முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கும்பொழுது அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இலைகளை எல்லாத்தையுமே, அதாவது அந்த காம்போட இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி போட்டு அடியில் அந்த காம்பு பகுதியை நம்ம இழுத்துக்கணுங்க. மேலே இலை தனியாக வந்துடும், காம்பு தனியாக வந்துடும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. பாருங்கள், ஒவ்வொன்றா காம்பை போட்டு கீழே இழுத்தோம்னா இலை தனியாக எவ்வளோ அழகாக இலை தனியாக வருது பாருங்கள். சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ இது நம்ம கையால் பண்ணும்போது சம்டைம்ஸ் இலையை பிச்சு எடுக்கும்பொழுது அந்த நார் மாதிரி அந்த தண்டு பகுதியோடு சேர்ந்து வரும். பட் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு செய்யும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இல்லாமல் காம்பு தனியாக இலை தனியாக ரொம்ப அருமையாக பிரிஞ்சு வந்துடுங்க. ஒரு விளையாட்டுத்தனம் மாதிரியும் இருக்குது குட்டீஸ்க்கு கொடுத்தோம்னா. பாருங்கள், எவ்வளோ அழகாக காம்பு தனியாகவும் இலைகள் தனியாகவும் வந்திருக்குதுன்னு. இலைகள் எந்த ஒரு கசங்கள் எதுவுமே இல்லாமல், இப்போ நம்ம நினைப்போம் ஜல்லடை கண்ணியில் அதில் போட்டு நம்ம இழுக்கும் பொழுது கசங்கிடும் அப்படின்னு. பட் எதுவுமே ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி கொத்தமல்லி தழை கட்டு இருந்ததோ அதே மாதிரி இலைகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்டையும் இலைகளையும் தனித்தனியாக நம்ம ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் க்ளாத்தோ வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. சட்னிக்கெல்லாம் அந்த காம்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். வேஸ்ட் பண்ண வேண்டாம். மற்றபடி பொரியல், ரசம், குழம்பு எல்லாத்துக்குமே இந்த இலைகளை தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செடியை வளர்க்குறதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்காக கடையில் வாங்கின கொத்தமல்லி தான் இது. இப்போ இதை நம்ம கையால் அழுத்தினாலே உடையுது பாருங்கள், ஒன்று ரெண்டாக. விதைக்கும் பொழுது உடச்சி தான் விதைக்கணும். இப்போ கையால் நம்ம ரொம்ப நேரம் இதை உடச்சிட்ருக்க முடியாது இல்லைங்களா. அதுக்காக ஒரு ஈஸி மெத்தட், நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு இதை லேசாக அழுத்தம் கொடுக்கலாம். ஏன்னா சப்பாத்தி கட்டை எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஈஸியாக இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து இதை ஒன்று ரெண்டாக உடச்சிக்கலாங்க. இப்போ உடச்ச கொத்தமல்லி விதைகளை ஒரு பவுலில் வச்சு கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். இதை 24 மணி நேரத்துக்கு இப்படியே வச்சுருக்கணுங்க. அது நல்லா ஊறணும். 24 மணி நேரம் ஆன உடனே இதை எடுத்து விதைச்சிக்கலாம். ஆனால் நான் இப்போது இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட போகிறேன். மேலால் இந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இப்படி போடுறோம். ஏன்னா அப்படியே எடுத்து போடும்பொழுது அதெல்லாம் ஒன்றோடு ஒன்றா ஒட்டி இருக்கும். நம்மளால் சரியாக விதைக்க முடியாது, ஒரே இடத்துல விதைகள் எல்லாமே விழும். அதனால் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு எடுக்கும் பொழுது தனித்தனியாக வரும். ஒரு 5 நிமிஷம் பேப்பரில் வச்சுட்டு எடுத்து விதைச்சா போதுங்க. பாருங்கள், சூப்பராக எப்படி முளைச்சி வந்திருக்குது அப்படின்னு. வெயிலே இல்லை, ஜன்னலில் வச்சு கூட இவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குது. நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் அருமையாக வருங்க. இந்த மெத்தடையே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வளரும். பாருங்கள், அந்த 3வது கொத்தமல்லியோட ஒரிஜினல் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு.
நான் இப்படியே விட்டுருந்தேன் இது நல்லா வளர்ந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், நல்லா தளதளன்னு இருக்குது இலைகள் எல்லாமே. நல்லா சூப்பராக அடர்த்தியாக வளர்ந்துருக்குது. இது நல்லா வளர்ந்து நல்லா பூவே பூத்துருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வளருங்க. அதே மாதிரி கொத்தமல்லி க்ளீனிங் மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.